சரி நீ இப்போ ஒருத்தர் கூட பழகுற, கல்யாணம் ஆயிடுச்சு, சின்ன பையனா? இது சரியான டிசிஷன் உனக்கு தெரியுமா? மைனர் வாழ்க்கையில இதெல்லாம் சகஜம் தானே. நீ முதல்ல இந்த விவாகரத்தை வாங்கினியா? இல்ல அவனுக்கு முறை பிரகாரம் டைவர்ஸ் பண்ணிடுமா? இந்த காலத்து பொண்ணுங்க நீங்க சொன்னா கேட்க மாட்டீங்க. ஒவ்வொருத்திட்ட ஒவ்வொரு விதமான குறைகள் இருக்கும். அதை அட்ஜஸ்ட் பண்ணி போறதுதான் வாழ்க்கை. ஒரு நிமிஷம், நீ அவரை கல்யாணம் பண்ணிட்டியா? எப்படிமா கல்யாணம் பண்ணுவேன்? அது எனக்கு தெரியுமா? இருந்துட்டு போகுது. நான் என் பசங்களை வச்சு நான் காப்பாத்திப்பேன் மேடம். அவங்கள எல்லாம் எனக்கு கணக்கு இல்ல. நான் என் பசங்களை வச்சு காப்பாத்திப்பேன், அவ்வளவுதான். பொம்பளை பொண்ணு இருக்குல்ல உனக்கு, அது எப்படி இன்னொருத்தரோட வாழ்வை முறை இல்லாம லைஃப்ப தொலைச்சிட்டேடா. நானா இப்பெல்லாம் சொல்லாதண்ணா. புருஷன் சரியில்லைன்னா வேலைக்கு போய் அங்கேயே இருந்து நல்லபடியா பசங்களை பார்க்கணும். அது அனாவசியம். நாளைக்கு இப்ப புதுசா ஒரு புருஷன் தேடிக்கிறிய நீ, அந்த பொண்ணுட்டு அவர் எப்படி நடந்து பாருன்னு உனக்கு என்ன நிச்சயம் இருக்கு? அத பத்தி யோசிக்கவே இல்லையே. எனக்கு வேணாம் மேடம், யாருமே நான் பசங்களை வச்சு நான் காப்பாத்திக்கிறேன் மேடம். நான் வேலைக்கு போறேன். உன்னையே உனக்கு காப்பாத்திக்க தெரியல, நீ என்ன பசங்களை காப்பாத்தி